அகிலமெல்லாம் அரசாளும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழி. பழத்தினும் சுவையாய் தேனினும் இனிமையாய் என்னாவில் தவழ்கின்றாயே, என்றென்றும் இளமையாய் அழியா வாழ்வு பெற்றாயே. தாய்மொழியே ஆயினும் மொழியினும் மேலாய் என் உயிருடன் கலந்த தாயே, தமிழ் மொழியே உனக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனது கனவு இந்தியா. எனது கனவு ஏழைகளற்ற இந்தியா. எனது கனவு ஊழலற்ற இந்தியா. எனது கனவு அனைத்து துறைகளிலும் முன்னணியில் இந்தியா. எனது கனவு அனைவரும் கல்வி அறிவு பெற்ற இந்தியா. இது என் கனவு மட்டுமல்ல, நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் கனவும் இதுதான். என் தேசம் எந்த ஒரு நாட்டிற்கும் அடிமையாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உண்மையான இந்தியனும் தன் மனதிற்குள் சொல்லும் சொல், நாங்கள் யாருக்கும் அடிமையில்லை. ஒரு விவசாயம் செய்யும் தந்தையின் கனவு, என் பிள்ளை என்னை போல் கஷ்டப்படக்கூடாது. தெரிநூற்பவரின் கனவு, என் பிள்ளை என்னை போல் கஷ்டப்படக்கூடாது. இப்படி தன் பிள்ளை தன்னை போல் கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணி எண்ணியே இன்று நம் நாட்டின் பல தொழில்கள் மறைந்து விட்டன. சில மறக்கடிக்கப்பட்டு வருகின்றன. இது தொழிலில் மட்டுமில்லை, இன்னும் பல கலைகள் இப்படிதான் அழிக்கப்பட்டு விட்டன. சீனாவிற்கே குங்ஃபு கற்றுக் கொடுத்தது ஒரு தமிழன் தான் என்று ஒரு திரைப்படம் வந்த பிறகே நமக்கு தெரிகிறது. அப்படியேனில் நாம் எந்த அளவிற்கு நாம் வரலாற்றை மறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். இது வெறும் உதாரணம் மட்டும்தான். இன்னும் பல புராதன நூல்கள் கலைகள் பல இருந்த சுவடே தெரியாமல் அழிக்கப்பட்டு விட்டன. என் தேசம் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேசத்தின் வரலாறு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலைமை? இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதே எனது கடமையாகும். எனது கனவான இந்தியா ஒரு நல்ல மனித சமுதாயமாக அமைய வேண்டும். காரணம், மனிதன் என்ற பெயரில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பலர் மூடனாக அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை காப்பதற்காகவே உலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மிக பெரிய பொக்கிஷம்தான் மனிதன். உலகத்தை காக்கவே திறவுகோலாக இருக்க வேண்டிய மனிதன் தான் இன்று உலகத்தையே கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறான். அதனால் தான் எனது கனவான இந்தியா ஒரு சிறந்த மனித சமுதாயமாக அமைய வேண்டும் என்பதாகும். இந்தியாவில் படித்தவர்கள் அதிகம் இருந்தாலும் ஊழல் மற்றும் பல காரணங்களால் அவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கவில்லை. நமது நாட்டில் பல வேலை வாய்ப்புகள் உள்ளன, ஆனால் போதுமான ஊதியம் வழங்கவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். நமது நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஊழல் மிக பெரிய தடையாக உள்ளது. நமது அரசும் அரசியல் அமைப்பும் ஊழலற்றதாக மாறினால் நமது நாடு வேகமாக வளர்ச்சியடையும். லஞ்ச ஒழிப்பு முறை முடிவுக்கு வந்து அனைத்து அதிகாரிகளும் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதற்கேற்ப கற்பழிப்பு, கடத்தல், வரதட்சணை முறை போன்ற பல குற்றங்களை பற்றி கவலைப்படாத பாதுகாப்பான சூழலை அவர்கள் பெற வேண்டும். எனது கனவான இந்தியா அனைவருக்கும் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் அமைய வேண்டும். மேலும் எனது கனவான இந்தியா அனைவருக்கும் கல்வி கொடுக்கும் நாடாக மாற வேண்டும். அனைவருக்கும் சமமான உரிமையும் கல்வியும் வழங்கப்பட வேண்டும். எனது கனவான இந்தியா ஒரு சிறந்த நாடாகவும் உண்மையை பேசும் நாடாகவும் அமைதி செழிப்பு உள்ள நாடாகவும் பெண்ணை மதிக்கப்படும் நாடாகவும் கல்வி அறிவு பெற்ற நாடாகவும் சாதி மதம் என்ற பிரிவினை இல்லாத நாடாகவும் ஒவ்வொரு குடிமகனும் தான் இந்தியன் என்று பெருமைப்படும் நாடாகவும் வன்முறை, பயங்கரவாதம், பசி, துன்பம் இல்லாத நாடாகவும் விளங்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே பார்வை, ஒரே அடையாளம், ஒரே கொடி, நமது இந்தியா. நன்றி, வணக்கம்.